ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் பியில் கொஸ்டின் நம்பர் 14 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 அப்படின்றது ஒரு ஃபூரியர் சீரீஸ் கொஸ்டின் அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற லிமிட் வந்து நமக்கு 0லேருந்து 2π. 0லேருந்து 2π அப்படின்னும் போது நம்ம எதுவுமே செக் பண்ண வேண்டாம், டைரக்டாக சம்மை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஒருவேளை -π to π கொடுத்தாங்க அப்படின்னா நான் அப்போ ஃபங்க்ஷன் என்னன்னு செக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஈவனா ஆடா இதெல்லாம் செக் பண்ணணும். பட் 0 to 2πனா ரொம்ப சிம்பிள், டைரக்டாக கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, π minus x. இன் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 2π. இது யூஸ்வலாக நம்ம இங்கே என்னெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம், அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா எழுதிடணும், ஃபூரியர் சீரீஸோட ஃபார்முலா. f of x equal to a0/2 summation n equal to 1 to infinity an cos nx plus n equal to 1 to infinity bn sin nx. இது ஃபார்முலா. இதில் a0 கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஃபார்முலா இருக்கு. 1/π இங்கே எதையுமே மாற்றி போட்டுறக்கூடாது. 2/π இல்லை 1/2π அது மாதிரி எது போட்டாலுமே ஃபார்முலா தப்பு. ஃபார்முலா தப்புனா எல்லாமே தப்பாயிரும். 1/π அண்ட் லிமிட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 2π. மறக்காமல் போடணும் அதை. f of x dx. f of xன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஸோ 1/π 0லேருந்து 2π π minus x into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ 1/π வெளியில், பைன்றது கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரேட் பண்ணால் πx. அது எப்படி வந்ததுன்னா இப்படி இருக்கும், π dxன்னு இருக்கும். ஸோ π dxனா என்ன வரும், இன்டகிரேட் பண்ணால் π வெளியில் போயிடும், இன்டகிரல் dx. ஸோ இதுவும் கேன்சல், πx அப்படிதான் அது πx மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x பவர் 2 x பவர் 1 இருக்கு, இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் 2/2. நம்மளோட லிமிட் 0லேருந்து 2π. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1/π π x இருக்கிற இடத்துல 2π மைனஸ் இங்கேயும் 2π ஹோல் ஸ்கொயர், ஏன்னா அது x ஸ்கொயர் பை 2. லோவர் லிமிட் நான் போடலை, ஏன்னா x ஈக்குவல் டு 0. 0 கொடுத்தா என்ன ஆயிடும், மொத்தமாகவே அது 0 தான். ஸோ அதனால எழுதலை. 1/π π இன்ட்டு 2πன்றது 2π ஸ்கொயர் மைனஸ் 2π ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 2 ஸ்கொயர் 4, பைன்றது ஸ்கொயர் பண்ணால் π ஸ்கொயர் பை 2. ஸோ இங்கே இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி 2ன்னு வரும். அப்போ வெளியில் ஒரு 2π ஸ்கொயர், 1/π ஃபஸ்ட்டு ஒரு 2π ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு 2π ஸ்கொயர், ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா. ஸோ a0ஓட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. 0 வரக்கூடாதா, வரலாமா அப்படின்னா வரலாம், சில ஃபங்க்ஷனுக்கு 0 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக மார்க். அடுத்தது an ஃபார்முலா 1/π 0லேருந்து 2π f of x into cos nx dx. ஸோ 1/π 0லேருந்து 2π f of x ஓட ஃபார்முலா என்ன, வேல்யூ என்ன, π minus x into cos nx dx. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்னாலி அப்ளை பண்ணணும். பெர்னாலி எப்போ அப்ளை பண்ணுவோம், பிராக்கெட்டில் இன்டெக்ரலில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தால் பெர்னாலி. ஸோ யூன்றது பாலினாமியல், வின்றது ட்ரிக்னாமெட்ரி. எப்பயுமே இப்படிதான் எடுக்கணும். u டேஷ் பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. டபுள் டேஷ் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். காஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் என்எக்ஸ், அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல n, அது வந்து பை n. ஸோ v2 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைனை இன்டகிரேட் பண்ணும்போது காஸ் என்எக்ஸ் பை n ஸ்கொயர். ஏற்கனவே n இருந்துச்சு, திருப்பி இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு n, ஸோ n ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் மேப் பண்ணியாச்சா. இது அப்படியே எழுதிட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/π
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பை மைனஸ் எக்ஸு. அங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸை நான் முன்னாடி எழுதுறேன் கன்வீனியன்ட்டுக்காக. சைன் என்எக்ஸ் பை என் மைனஸ் 0 மைனஸ் ஒன்றதில் வர ஒரு மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். லிமிட் 0லேருந்து 2π. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு சைன் என்எக்ஸ் பை என், 3 மைனஸ்ன்றதுனால அது மைனஸ் தான், காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். லிமிட் வந்து 0லேருந்து 2π. ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு. சைனை பொறுத்த வரைக்கும் 0வாக இருந்தாலும் 0 தான், சைன் என் பையாக இருந்தாலும் 0 தான், சைன் 2n பையாக இருந்தாலும் 0 தான். பட் காஸ் பொறுத்த வரைக்கும் காஸ் 0வாக இருந்தால் 1, காஸ் n பையாக இருந்தால் -1 ஹோல் பவர் n, காஸ் 2n பையாக இருந்தால் 1. ஸோ இங்கே இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 1/π. ஃபர்ஸ்ட் ஒன்று மைனஸ் இருக்கு, பை இருக்கு, எக்ஸோட பிளேஸில் 2π. அப்புறம் சைன் இருக்கிறதுனால சைன் 2nπ, அந்த எக்ஸுக்கு பதிலாக 2π பை என் மைனஸ் காஸ் 2nπ பை என் ஸ்கொயர். இது ஃபுல்லாக அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சா? மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட்னா எக்ஸ் வர இடத்துல எல்லாம் 0 கொடுத்துட்டே வரணும். மைனஸ் பை மைனஸ் 0, சைன் எக்ஸுக்கு 0 கொடுத்தா சைன் 0/n. அடுத்து மைனஸ் காஸ் 0/n ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சைன் 0ன்றது இங்கே பாருங்க, இங்கே சைன் 2nπன்னு இருக்கு. சைன் 2nπ வேல்யூ என்ன? 0. அப்போ இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். சைன் 0ன்னு இருக்கு, அப்போ சைன் 0வோட வேல்யூவும் 0. அப்போ இந்த டேர்மும் எனக்கு ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு. காஸ் 2nπன்றதும் 1, காஸ் 0ன்றதும் 1. ஸோ 2 டேர்ம் தான் நமக்கு இருக்கு. அதை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1/π மைனஸ் காஸ் 2nπயோட வேல்யூ 1, ஸோ 1/n ஸ்கொயர் மைனஸ் வெளியில் ஒரு மைனஸ் உள்ள ஒரு மைனஸ், ஸோ சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. காஸ் 0வோட வேல்யூ 1/n ஸ்கொயர், 0வோட வேல்யூ 1, கீழே இருக்க n ஸ்கொயர். இப்போ இங்கேயும் எனக்கு இது 2 கேன்சல் ஆகிடுதா? ஸோ ஏஎன்னும் 0ன்னு வந்துடுச்சு. இப்போ 2 0 அப்படின்னு வந்த உடனே அப்போ சம் எல்லாம் தப்பா அப்படின்னா இல்லை, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? bn. சேம் மெத்தட். 1/π 0 to 2π f of x into sin nx dx. ஸோ 1/π 0லேருந்து 2π, f of xன்றது π minus x into sin nx into dx. இதை வந்து பெர்னாலி அப்ளை பண்ணுவோமா? பை மைனஸ் எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1, திருப்பி பண்ணும்போது 0. sin nx அதே மெத்தடு தான். v1 சைனை பண்ணும்போது cos nx by n, பட் காஸ் பண்ணும்போது மைனஸ் சைன் nx. நம்ம வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணுறோம். vன்றது இன்டகிரேஷன். ஸோ வெளியில் 1/π பை மைனஸ் எக்ஸு காஸ் nx by n மைனஸ் -1 மைனஸ் சைன் nx by n ஸ்கொயர் 0லேருந்து 2π. இப்போ நான் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே பை மைனஸ் 2π காஸ் 2nπ by n, 3 மைனஸ் சேர்ந்து ஒரு மைனஸ், சைன் 2nπ by n ஸ்கொயர். இது வந்து அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பை மைனஸ் எக்ஸ் இருந்த இடத்துல 0, காஸ் 0/n, 3 மைனஸ் சேர்ந்து ஒரு மைனஸ், சைன் 0/n ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுவோமா?
சிம்பிளிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பை மைனஸ் 2πன்றது மைனஸ் பை, காஸ் 2n பையோட வேல்யூ 1, ஸோ 1/n. சைன் வந்து 0 ஆயிரும், அதனால் அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். செகண்ட் பார்ட்டில் மைனஸ் π/n, காஸ் 0ஓட வேல்யூ 1. ரெண்டுமே மைனஸ் பைன்னு இருக்கா, அப்போது ரெண்டு டினாமினேட்டரும் சேம். ஸோ மைனஸ் 2π/n சேர்த்து எழுதிடலாம். பை கேன்சல், ஸோ மைனஸ் 2/n. bnோட வேல்யூ மைனஸ் 2/n. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஸோ f of x equal to a0 0, an 0, நமக்கு என்ன இருக்கு? bn மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் மைனஸ் 2/n sin nx.